அம்புகள் விழுந்த இடம். இன்னும் பயம் எழுந்து கொண்டே இருந்தது. இது தொடக்கம்தான். இன்னும் ஆழமான சதி இருக்கு. இந்த குழப்பத்தில் ஒரு இதயம் மட்டும் நடுங்கியது. வானதி மௌனத்தில், இது மரணம், இவ்வளவு நெருக்கத்திலா? அவள் பார்வைக்கு எதுவும் மறைவில்லை. ஓடி ஒளிவது போரில்லை வானதி என்றாள் குந்தவை. அதை குறித்துதான் எனக்கு பயமாக இருக்கிறது அக்கா என்றாள் வானதி. பயம் இருக்கலாம், ஆனால் பயம் உன்னை ஆட்சி செய்யக்கூடாது என்றாள் குந்தவை. அவள் ஒரு அம்பினை எடுத்து, இந்த அம்பு மரணத்தை துளைக்காது என்று நம்பிக்கை கூறினாள். இதனை எடுத்துக்கொள், பயத்தை நீராக நோக்கு என்றாள் குந்தவை. இந்த ஒரு அம்பு அவளுக்கு சோதனையாக இருந்தது. இரவின் அமைதி பயத்தின் பாடம் தொடங்கியது. நிலையை பாரு வானதி, இருட்டு யாரையும் தாக்கப் போவதில்லை என்றாள் குந்தவை. அதற்கு வானதி, மனிதர்கள்தான் தாக்குகிறார்களே என்றாள். அதனால்தான் உனக்கு தைரியம் கற்பிக்கிறேன் என்றாள் குந்தவை. அவளின் பயத்தை சண்டையாக மாற்ற ஒரு முயற்சி எடுத்தாள் குந்தவை. அதை பிடி, நீ பலவீனமில்லை என்றாள் குந்தவை. அவள் யுக்தி தைரியம் பயிற்சிக்குள் இருந்து வரும். நான் மெல்ல மெல்ல கட்டுப்படுத்துகிறேன் அக்கா என்றாள் வானதி. உன் இதயம் சரியாகத்தான் இருக்கு வானதி, ஆனால் உன் மனசுதான் பயமாக இருக்கு. பயத்தை வெல்ல ஆயுதம் இல்லை, மனம்தான் ஆயுதம் என்றாள் குந்தவை. உன்னை உணரு, அதை உன்னை பாதுகாக்கும். தைரியம் கற்கும் பாதை எளிதல்ல. இது போல நில். உடல் உறுதியாக, பார்வை நேராக. துடிப்பு இருந்தாலும் முன்னேற்றமும் இருந்தது. இதுதான் தைரியம் வானதி. அவள் கண்களில் சிறு நம்பிக்கை. இனி நான் ஓடமாட்டேன் அக்கா என்றாள் வானதி. நல்லது வானதி, பயம் உன்னை தழுவவில்லை, நீதான் பயத்தை தழுவ வேண்டும் என்றாள். அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்.